வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குடியரசுத் தலைவர் பற்றின அதாவது அனைத்து விஷயங்களையுமே பார்க்க போகிறோம். அவருடைய தேர்தல் முறை, தகுதிகள், பதவி பிரமாணம், பதவி விலகல், அவருடைய அதிகாரங்கள், பணிகள், அவருடைய சிறப்பு அந்தஸ்து எல்லாத்தையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் இந்த புக்கில் சூப்பராக எலாபரேட்டாக எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கான குடியரசுத் தலைவருக்கான விதிகள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து குடியரசுத் தலைவரின் அந்த விதிகள், அந்த அவசர நிலை பிரகடனம், இதுதான் நம்ம முக்கியமாக அதிகமாக படிச்சிருப்போம். பட் இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், இப்போ இருக்கிற டஃப் காம்படிஷனில், அது மட்டும் இல்லாமல் இப்போ முன்னாடி கொஞ்சம் வருஷங்களாக தொடர்ந்து இப்போ 2-3 வருஷம் முன்னாடி இதெல்லாம் கேட்டதெல்லாம் அதை விட்டுட்டு உங்களுக்கு எலாபரேட் நாலேஜ் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்கா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேங்களா? அது குடியரசுத் தலைவராகட்டும், பிரதமராகட்டும், முதல்வராக, மற்ற எல்லா விஷயங்களையும் அந்த அரசியலமைப்பு சம்பந்தமாக முழுமையான உங்களுக்கு விவரங்கள் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதான். ஓகேங்களா? எலாபரேட் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இது. ஸோ எல்லாமே உள்ளே இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? உள்ளே நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு தேர்தலில் நிற்கிறதுலேருந்து அவங்களுடைய பணிகள்லேருந்து அவங்களுடைய அதிகாரங்கள், அவங்களுடைய சிறப்பு இதெல்லாம் எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்தளவுக்கு எலாபரேட் நாலேஜ் வேணும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் கொடுக்காதது விதிகள் தான். அதையும் நான் வந்து நான் உங்களுக்கு தனியாக எடுத்து கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். குடியரசுத் தலைவர் பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஓகே, இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் இது என்னன்னு சொல்லிட்டேன். 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஓகே, நியூ புக் தான், ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது, இந்த லெசன் ஃபுல்லாகவே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவர் பற்றியது, துணை குடியரசுத் தலைவர் பற்றி கொடுத்துருக்காங்க, பிரதமர் பற்றி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் முதலமைச்சர் பற்றியும் கொடுத்துருக்காங்க, ஆளுநர் பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த லெசன் ஃபுல்லாக அடங்கியிருக்கு. ஓகே, குடியரசுத் தலைவர். இந்திய அரசமைப்பின் முன்னுரையில் இந்தியாவை ஒரு இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற மக்களாட்சி மற்றும் குடியரசு பெற்ற நாடு அப்படின்னு அறிவிக்குது. நம்மளுடைய அரசியமைப்பின் முன்னுரைன்னா முகவுரையில் என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கு? இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற மக்களாட்சி மற்றும் குடியரசு அப்படிங்கிற அந்த வாசகம் அடங்கியிருக்கு. கண்டிப்பாக முகவுரை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? நம்மளுடைய அரசியலமைப்பு எப்படிதுங்க? நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஓகே, நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு வரும் நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம். அப்புறம் நம்மளது வந்து இங்கிலாந்தை போல முடியாட்சி கிடையாது. அங்கே வந்து யாருங்க? அரசரோ அரசியோ தான் அங்கே ஆட்சியில் இருப்பாங்க. நம்மளது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தான் இந்திய குடியரசுத் தலைவரும் மக்களால் பார்த்துக்கோங்க. மக்களால் இவங்க தேர்ந்தெடுக்கப்படல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது நம்ம ஒரு நாடாளுமன்றத்துக்கு, மக்களவைக்கு இவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து இவங்கள குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுதான் இங்க சொல்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேசிய அரசின் அனைத்து அரசமைப்பு துறைகளின் தலைவராக இந்திய குடியரசுத் தலைவர் இருக்கிறார். ஸோ நம்மளுடைய இந்திய அரசினுடைய அனைத்து அரசமைப்பு துறைகள், அரசு சார்ந்த அனைத்து துறைகள்லையுமே அந்த இந்திய குடியரசுத் தலைவர் தான் தலைவராக இருக்கிறாரு. ஸோ எடுத்துக்காட்ட என்ன சொல்றாங்க? சட்டம், நிர்வாகம், நீதி மற்றும் ஆயுதப்படை இதெல்லாம் சொல்றாங்க. இது எல்லாத்திலையும் இவர் மேற்பார்வையிடுகிறார். மேலும் அரசியலமைப்பு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த துறைகள் செயல்படுது அப்படின்னு சொல்லி இவர் உறுதிப்படுத்துறாரு. இந்திய நாட்டின் முழு அரசியலமைப்பு பிரதிநிதித்துவ துறை இது மற்றும் மாநில செயல்பாடுகளை ஒவ்வொரு மண்டலத்திலுமே குடியரசுத் தலைவர் நிலைநிறுத்துகிறார். அமெரிக்க குடியரசுத் தலைவர் போல உண்மையான செயல் அதிகாரம்லாம் நம்மளுக்கு இவருக்கு கிடையாது. பெயரளவில் மட்டும்தான் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கும். ஸோ வெறும் ஒன்றும் கிடையாது. எல்லா அதிகாரமும் எங்கே இருக்குங்க? பிரதமருக்கும் மக்களவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்கிட்ட தான் இருக்கும். இவர் ஜஸ்ட் ஒரு இது மாதிரி தான், பொம்மைன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு தான் இவருக்கு பெயரளவில் இருக்கக்கூடிய அதிகாரம் தான். எப்படி இங்கே கவர்னருக்கும் அது மாதிரி தான் அங்கேயும் குடியரசுத் தலைவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அதிகாரம்னா எல்லாமே அதிகாரம் பேரளவில் மட்டும் இருக்கும். ஆனால் அவரால் எந்த இதையும் அவருக்கான அதை வந்து அதிகாரபூர்வமாக அவரால் எதுவும் பண்ண முடியாது. நேரடியான செயலளவிலான நிர்வாகம் எங்க இருக்குங்க? பிரதமர் தலைமையிலான அமைச்சர் குழுக்கிட்ட தான் இருக்கு.
அந்த அமைச்சரவையும் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்புடையதாக இருக்கும். நாடாளுமன்ற ஆட்சி, இதை தான் நம்ம நாடாளுமன்ற ஆட்சி அப்படின்னு சொல்றோம். இதுல உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னோம், பிரதமர்கிட்டையும் அந்த அமைச்சரவை குழுக்கிட்ட தான் இருக்கு. குடியரசுத் தலைவர், இந்திய தேசத்தின் தலைவராக குடியரசுத் தலைவர் இருக்கிறார். ஸோ நம்மளுடைய தேச தலைவர் யாருங்க, குடியரசுத் தலைவர். இவர் இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி சின்னமாக, இந்தியாவின் சின்னமாக திகழக்கூடியவர் அப்படின்னு பார்த்தாங்க. எதுக்கு சின்னமாக, தேசிய ஒற்றுமை, தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்த தன்மையின் சின்னமாக அவர் திகழ்கிறார். எதன் சின்னமாக, தேசிய ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்த தன்மையின் சின்னமாக யார் திகழ்றாங்க, குடியரசுத் தலைவர் திகழ்கிறார். பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், இப்படி ஒரு குடியரசுத் தலைவர் சின்னமாக திகழ்கிறாரா அப்படின்ட்டு. அந்த இதெல்லாம் நம்மளுக்கு ட்விஸ்ட் தான், பார்த்துக்கோங்க. குடியரசுத் தலைவர் தகுதி மற்றும் தேர்தல். இந்திய குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் என்ன, அது உறுப்பு என்ன சொல்லுது, 58 பேசுது. இவருடைய தகுதிகள், தேர்தல்கள், இதை பத்தின இது உறுப்பு 58. இந்திய குடிமகனாக குடியரசுத் தலைவர் இருக்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம். இவருடைய தகுதியா 35 வயதை பூர்த்தி செய்வதற்காக இருக்கணும். ஸோ 35 வயசுக்கு கீழே அவர் இருக்கக்கூடாது, பூர்த்தி செஞ்சவராக இருக்கணும். மக்களவையின் உறுப்பினராவதற்கான அனைத்து தகுதிகளையும் அவர் கொண்டிருக்கணும். மத்திய, மாநில அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ அல்லது கட்டுப்பாட்டில் உள்ள எந்த ஒரு அமைப்பிலோ ஆதாயம் தரக்கூடிய எந்த பதவியில் இருந்தாலுமே அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவராகிறார். ஸோ முன்னாடி அவர் ஏதாவது ஆதாயம் தரக்கூடிய ஏதாவது அரசு பதவிகள், அந்த மத்தியிலையோ மாநிலத்திலேயோ உள்ளாட்சி அமைப்புகளில் ஏதாவது ஒரு இதில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹை பொசிஷன் பதவியில் அவர் இருந்தார் அப்படின்னா அவர் குடியரசுத் தலைவராவதற்கான தகுதி இல்லாதவர். ஓகே. அரசமைப்பின் உறுப்பு 52. குடியரசுத் தலைவர் பதவிக்கான குறைந்தபட்சம் 50 தேர்வு. குடியரசுத் தலைவரின் பதவிக்கான தேர்வு எப்படி இருக்கணும், 50 தேர்வுக்குழு வாக்காளர்களால் முன்மொழி வேண்டும். அதையே மறுபடியும் 50 பேர் வழிமொழியணும். கரெக்டு, ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழிமொழியணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துது எதுங்க, நம்ம அரசியலமைப்பு. மேலும் இவங்க ஒவ்வொரு வேட்பாளருமே மக்களவையில் இந்த இதுக்கு தகுதி பெறக்கூடிய, அந்த தகுதி பெற்றிருக்கக்கூடிய, அதாவது இந்த வாக்களிப்புக்கு தகுதி பெற்றிருக்கக்கூடிய, மக்களவைக்கு வந்திருக்கக்கூடிய, இந்த குடியரசுத் தலைவருக்கு போட்டியிடக்கூடிய இந்த மாதிரியான உறுப்பினர்கள், அதாவது எல்லாருமே எவ்வளவு டெபாசிட் பண்ணியிருக்கணுங்க, 15,000 இந்திய ரிசர்வ் வங்கியில் வைப்பு தொகையாக வச்சிருக்கணும். இது பதிவான வாக்குகளில் 6ல் 1 பங்கு ஒரு வேட்பாளர் பேரில் அப்படின்னா அந்த தொகையை அவங்களுக்கு திருப்பி தரமாட்டாங்க. இந்திய குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படுவதில்லை. இது வேற எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஸோ நாடாளுமன்றத்தில் மேலவை, மக்களவை, மாநிலங்களவை 2 இடத்துலையும், மக்களவை மாநிலங்களவை 2 இடத்துலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்படுகிறார். மாநிலங்களவையின் சட்டசபைகளின் கூட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஸோ சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டங்களில், சட்டசபைகளில் இருக்கக்கூடிய அந்த கூட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசங்களின் சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஸோ மொத்தத்தில் சட்டமன்றங்களுக்கு யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அந்த உறுப்பினர்கள் தான் குடியரசுத் தலைவருக்கு ஓட் பண்ணக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாக இருக்காங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல் ஒற்றை மாற்றத்தக்க வாக்கெடுப்பு அல்லது ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் நடைபெறுது. ஓகே. ஒற்றை மாற்றத்தக்க வாக்கெடுப்பு, ரகசிய வாக்கெடுப்பு, அது பின்னாடி நம்ம அடுத்த பேராகிராஃப்லேயே கொடுத்துருக்காங்க, அது பார்ப்போம். அந்த மாதிரி மாற்றத்தக்க வாக்கெடுப்பு மூலமா ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறுது. இந்த முறை ஒரு வெற்றிகரமான வேட்பாளர் ஒரு முழுமையான பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றி பெறுகிறார். ஸோ அது இங்கே பார்ப்போம். நம்ம தேர்தலில் வெற்றி எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு பாருங்க. தேர்தலில் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை. ஓகே. வாக்குகளின் எண்ணிக்கை, மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை, தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்களின் எண்ணிக்கை, எவ்வளவு பேர் இவங்களுக்கு வேட்பாளரா எவ்வளவு பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களோட எண்ணிக்கை +1. ஓகே. இப்படிதான் அங்க யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க. இதுல என்ன டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க, அவர் எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தலில் ஒவ்வொரு உறுப்பினருக்கும், அதாவது வாக்களிக்க உரிமை உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்குமே வாக்குச்சீட்டு 1 மட்டும் கொடுக்குறாங்க. ஒரு நபருக்கு ஒரு வாக்குச்சீட்டு கொடுக்குறாங்க.
வாக்காளர் வந்து வாக்களிக்கும் வேட்பாளர்களின் பெயர்களுக்கு எதிராக 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவதன் மூலம், அதாவது ரேங்க் அந்த மாதிரி 1, 2, 3, 4 அப்படின்ற அந்த இது மூலமா சொல்றாங்க, குறிப்பிடுவதன் மூலமா தனது விருப்பங்களை சுட்டி காட்ட வேண்டும். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ், இவங்களுக்கு செகண்ட் பிளேஸ், அந்த மாதிரி சொல்றாங்க, போடுறாங்க. முதல் கட்டத்தில் முதல் விருப்ப வாக்குகள் கணக்கிடப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் ஒரு வேட்பாளர் இந்த கட்டத்தில் தேவையான ஒதுக்கீட்டை பெற்றால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே ஒருத்தர் வந்து எல்லா தனக்கு தேவையான வாக்குகளை பெற்றுட்டாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். அப்படி இல்லை அப்படின்னா வாக்குகளை மாற்றுவதற்கான செயல்முறை மேற்கொள்ளப்படுகிறது. செகண்ட் பிளேஸ்ல மறுபடியும் திரும்ப பார்ப்பாங்க, அப்புறம் தேர்ட் பிளேஸ்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸையும் பார்த்துட்டே வருவாங்க. ஒரு வேட்பாளர் தேவைப்படும் வாக்குகள் கிடைக்கும் வரை இந்த செயல்முறை தொடருது. யார் வந்து பெரும்பான்மையா இருக்கிறாங்களோ அந்த வாக்குகள் கிடைக்கும் வரை இந்த முறை தான் பின்பற்றப்படும். இந்த 4 இதுலையுமே யார் எல்லாத்தையும் இதாக கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துருவோம். ஒரு இது இந்திய அரசமைப்பின் 52வது உறுப்பு இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என சொல்லுது. உறுப்புரிமையின் 53வது உறுப்பு இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு அளிப்பதுடன் அவற்றை நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல்படுத்த வகை செய்கிறது. ஸோ ஆட்சி அதிகாரத்தை அளிக்கக்கூடிய பொறுப்பு குடியரசுத் தலைவர் கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு எதுங்க? 53. இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பு 52. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவரின் பதவி பிரமாணம். பதவி பிரமாணம் அப்படின்னு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஒருவர் குடியரசுத் தலைவராக பதவி பிரமாணம் இருக்கிறார். எதன் எப்படின்னு பாருங்க. பதவியில் உண்மையுடன் பணியாற்றுவது. அவர் என்னென்ன உறுதிமொழியில ஏற்கிறாரு அப்படின்னு பாருங்க. பதவியில உண்மையுடன் பணியாற்றுவது, அரசமைப்பு மற்றும் சட்டத்தை பாதுகாக்கக்கூடியது, இந்தியாவின் மக்கள் சேவை மற்றும் நல்வாழ்விற்காக தன்னை அர்ப்பணிப்பது. இந்த உறுதிமொழி தான் அவர் ஏற்கிறார். இந்திய மக்களின் சேவை, அவங்களுடைய நல்வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியது. இந்த 3 உறுதிமொழியை இவர் ஏற்கிறாரு. இந்தியாவின் தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு பதவி பிரமாணம் செய்கிறார். ஸோ குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்கிறவர் யாருங்க? இந்தியாவின் தலைமை நீதிபதி. ஓகே, தலைமை நீதிபதி அப்படி இல்லாத பட்சத்தில் யார் பண்ணுவாங்க? உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி பண்ணுவார். ஓகே, ஒன்று சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா அவங்க இல்லாத பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய மூத்த நீதிபதி பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து ஹிந்து வந்து 26/7/2006 வந்து ஒரு கேலி சித்திரம் ஒன்று விட்டுருக்குறாங்க. அதில் என்ன அது வந்து மைய கருத்தாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, தேசத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிறப்பான முறையில் பங்களிக்க வேண்டும், இதற்காக நீங்கள் உறுதியேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பங்களிப்பு, நம்மளுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பு என்ன பண்ணுவாங்க? ஓட் பண்ணணும். முக்கியமாக கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஓட் பண்ணணும். அதுதான் இங்கே சொல்லப்படுது. குடியரசுத் தலைவருக்கான வசதிகள் அல்லது சலுகைகள். அவருக்கான வசதிகள் என்ன? அவர் வந்து ராஷ்டிரபதி பவன் தான் அவருடைய இது. அது எங்க இருக்குங்க? டெல்லியில இருக்கு. அவருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தினை வாடகையின்றி பயன்படுத்த அவருக்கு உரிமை இருக்கு. நாடாளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து ஊதியம், படிகள், தனி உரிமைகளையும் அனுபவிக்கக்கூடிய உரிமையும் அவருக்கு இருக்கு. குடியரசுத் தலைவர் சில சலுகைகளும் விதிவிலக்குகளும் அவருக்கு தரப்பட்டிருக்கு. அவர் தனது அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து தனிப்பட்ட விலக்கு பெறுகிறார். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, அவருடைய பதவி காலத்தின் போது அவருக்கு குற்றவியல் நடவடிக்கைகளிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. அதுதான் நீதிமன்ற நடவடிக்கையிலிருந்து அவர் விலக்கு அளிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் மேல வந்து அவர் பதவியில இருக்கும்போது அவர் மீது எந்த விதமான குற்ற வழக்குகளையும் தொடர முடியாது. ஒரே ஒரு விஷயம் மக்களவையில அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு, அது இன்னும் நம்ம பின்னாடி பார்ப்போம், அது கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். பதவிக்காலம், பதவி நீக்கம், பதவியை நிரப்புவது பற்றிய விதிகள். பதவிக்காலம். குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தில் நுழைந்த முதல் தேதி, ஃபர்ஸ்ட் தேதி வரை இருந்து 5 வருட காலத்திற்கு பதவி வகிப்பார். இது வந்து அரசியலமைப்பின் உறுப்பு எது சொல்லுது? 56. அவருக்கு 5 வருட பதவி காலம். இதை பத்தி சொல்றது 56 உறுப்பு. இருந்த போதும் குடியரசு துணைத் தலைவரிடம் பதவி விலகல் கடிதத்தை, தாமாக முன்வந்து பதவி விலகல் கடிதத்தை குடியரசு துணைத் தலைவர்கிட்ட இவர் கொடுக்கும் பட்சத்தில் பதவி விலகலாம். அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்தால கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலமா பதவி விலகம், அதாவது குடியரசுத் தலைவர் பதவி விலக்கப்படுகிறார். இதை தவிர குற்றம் சாட்டப்படுவதன் மூலம், கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலமாகவும் இவர் மேல குற்றம் சாட்டப்படுவதன் மூலமாகவும் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். குடியரசுத் தலைவராக இருப்பவர் மீண்டும் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்க தகுதியுடைய, ஒரு தடவை அவர் குடியரசுத் தலைவராக இருந்தால் மறுபடியும் அதே பதவிக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இது இருக்கு அவருக்கு. ஓகேங்களா? ஸோ இது குடியரசுத் தலைவருடைய பதவி. இது
என்னதுங்க, 5 வருட காலம் இவர் பதவியில் இருப்பார். 5 வருஷம் முடிஞ்சோடனே பதவி அவ்வளோதான் முடிஞ்சிடும். அடுத்தது நெக்ஸ்ட்டு பதவி விலகக்கூடிய கடிதத்தை வந்து துணை குடியரசு திட்டத்தை தாமா முன் வந்து கொடுக்கும் மூலமாக பதவி விலகலாம். இல்லை நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலமாக பதவி விலக முடியும். குற்றம் சாட்டப்படுவதன் மூலமாக பதவி நீக்கம் செய்ய முடியும். இதுதான் இங்கே இருக்குது. குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் மீண்டும் பணியில் மறுபடியும் அதே பதவிக்கு தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, குடியரசுத் தலைவர் வந்து 5 வருட காலத்திற்கு பிறகு புதிதாக இன்னொரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் வரைக்கும் இவர் அந்த பதவியிலேயே இருப்பார், தொடரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதவி நீக்கம் 61வது உறுப்பு, குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு ஒரு விரிவான நடைமுறை இருக்கு. அது என்ன நடைமுறை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு முதலாவதாக நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் அதன் மொத்த உறுப்பினர்கள் 4 பகுதியினர் கையொப்பமிட்டு தீர்மானத்தின் மூலமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கணும். ஸோ இவர் வந்து பதவி விலகிறதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்களில் எவ்வளோ பேர்த்தால கண்டனத்தை அந்த இது பண்ணணும், 4 ஒரு பங்கு உறுப்பினர்கள், அட்லீஸ்ட் 4 ஒரு பங்கு உறுப்பினர்கள், சும்மாலாம் கிடையாது, கையொப்பம் இட்ட தீர்மானத்தின் மூலமாக தான் குற்றச்சாட்டை முன்வைக்கணும். ஸோ ஆதாரபூர்வமாக எழுத்துப்பூர்வமாக அந்த குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கணும். இது முன்வச்சு 14 நாட்களுக்கு முன்கூட்டியே இவங்க அறிவிப்பு வழங்கி இருக்கணும். ஓகேங்களா, அத்தகைய தீர்மானம் ஒரு சபையால் விவாதிக்கப்படும். ஏதாவது ஒரு சபை இந்த மக்களவையில் விவாதிக்கப்படும். அந்த விவாதிக்கப்படும் போது அவை உறுப்பினர்களில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் இவருடைய பதவி நீக்கம் குறித்து அந்த விவாதம் நடைபெறும் போது அந்த உறுப்பினர்கள் இருப்பாங்களா, மொத்த உறுப்பினர்கள், அந்த மொத்த உறுப்பினர்களில் 3/2 பங்கிற்கு குறையாத பெரும்பான்மையால தான் நிறைவேற்ற முடியும். ஸோ 3 பங்கு உறுப்பினர்ல மொத்த 2 பங்கு உறுப்பினராவது அட்லீஸ்ட் அங்கே இருந்தே ஆகணும். அப்பதான் நிறைவேற்ற முடியும். ஓகே, அது வந்து மற்ற அவையாலையும் இது விசாரணை செய்யப்பட வேண்டும். மற்ற அவைகள்லையும் இது விசாரணை செய்யப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பதவியை நிரப்புவது, எப்படி பதவியை நிரப்புவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 5 ஆண்டுகள்ல இவருடைய பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில மீண்டும் மறு தேர்தல் நடத்தப்படும். அப்புறம் இவருடைய பதவி விலகல் மூலமாக, நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்படுவதன் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாகவும் இது பதவி விலகல். அவர் தகுதியை இழந்தால் அல்லது அவரது தேர்தல் செல்லாது என அறிவிக்கப்பட்டால் இதுதான் பதவியை நிரப்புவதற்கான வழிகள். அதாவது மறு குடியரசுத் தலைவர் பதவிகள் காலியான இன்னொரு தலைவரை நியமிப்பதற்கான வழிகள். இதெல்லாமே நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் அல்லது இறப்பு ஆகியவற்றில் குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது 6 மாதங்களுக்குள்ளார புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்த வேண்டும். ஸோ என்ன சொல்றாங்க, அதாவது பதவியில் இருக்கும்போது ஒரு குடியரசுத் தலைவர் இறக்க நேரிட்டால் அந்த 6 மாசத்துக்குள்ளார மீண்டும் தேர்தல் நடத்தி அந்த பதவியில மறுபடியும் குடியரசுத் தலைவரை அங்க நியமிக்கணும். அது வரைக்கும் யாருக்கு குடியரசுத் தலைவராக இருப்பாங்க, அங்க துணை குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவராக செயல்படுவார். மேலும் இவர் சப்போஸ் பதவியில் இருக்கும்போது அவருக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அந்த இடத்துல வர முடியாத ஒரு சூழல், பதவிக்கு அங்க செயல்பட முடியாத சூழல் அங்கே ஏற்படும் போது குடியரசுத் தலைவர் அதாவது துணை குடியரசுத் தலைவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவர் திரும்ப அந்த பதவிக்கு அங்கே வர்ற வரைக்கும் இவர் தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்குவார், பணியில் இருப்பார், துணை குடியரசுத் தலைவர் தான். ஸோ அவ்வாறு அந்த பதவியில் இருக்கும்போது அவருக்கு என்னென்ன எல்லா வசதிகளும் கிடைச்சிச்சோ அதே வசதி அவருக்கும் கிடைக்கும். குடியரசுத் தலைவரின் பணிகளும் அதிகாரங்களும், இவருடைய பணிகளும் அதிகாரங்களும் பார்த்தோம்னா பறந்துபட்டவை, அதாவது ரொம்ப அதிகமான இதுதான். நாடாளுமன்றத்தை கூட்டுறது, உரையாற்றுவது, ஒத்தி வைக்கிறது எல்லாமே இவருடைய வேலை தான். வெவ்வேறு துறைகளில் முன்னணியில் இருக்கிற 12 உறுப்பினர்களை மாநிலங்களவைக்கும் 2 ஆங்கிலோ இந்திய பிரதிநிதிகளை மக்களவைக்கும் நியமனம் செய்கிறார். ஸோ 12 உறுப்பினர்கள், மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்கள். இவங்க எப்படி போவாங்க, நேரடியாக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இவங்க கலை, கலாச்சாரம் மற்றும் அந்த விளையாட்டுத்துறை முக்கியமான துறைகளில் சிறப்பான முன்னணியில் இருக்கக்கூடிய அந்த இதில் அவங்க தான், அந்த பர்சன்ஸ் தான் இவங்க மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி 2 ஆங்கிலோ இந்தியர்களை மக்களவைக்கு தேர்ந்தெடுப்பார். இவர் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செஞ்சு வைப்பார். நாடாளுமன்றத்திலிருந்து வரும் நிதி சாராத முன்வரிவுகளை மீண்டும் மறுபரிசீலனை செய்வதற்கு
அதாவது நிதி சாராத, அங்கே நிதிங்கிறது ரொம்ப முக்கியம், அதுக்கு வேற விசாரணை இருக்கு. ஸோ நிதி சார்ந்த ஒரு விஷயமா வரும்போது கண்டிப்பாக கட்டாயமாக குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் தெரிவித்து தான் ஆகணும். மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஒரு தடவை தெரிவிக்கலாம், ஆனால் மறுபடியும் வரும் அதே இது வரும்போது கண்டிப்பாக சைன் பண்ணி தான் ஆகணும் குடியரசுத் தலைவர். அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. நிதி சாராத முன்வரைவுகளை இங்கே வரும்போது மறுபரிசீலனை செய்வதற்கும் திருப்பி அனுப்புவதற்கும் மறுத்தளிக்கவும் இவருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, நாடாளுமன்றத்தின் முன்வரைவுக்கு ஒப்புதல் பெறும் பொருட்டு ஈரவைகளின் கூட்டத்தை அழைக்கவும் அவருக்கு உரிமை உண்டு. முன்வரைவுக்கு ஒப்புதல் பெறும் பொருட்டு நாடாளுமன்றத்தோட முன்வரைவுக்கு இவர் 6 மாத காலத்திற்கு மிகாத அவசர சட்டத்தை அறிவிக்க முடியும். ஸோ ஏதாவது அவசர நிலை பிரகடனம் ஏற்படும் போது 6 மாத காலத்துக்கு மட்டும்தான் அவசர சட்டத்தை அறிவிக்க இவரால் முடியும். மாநில சட்டங்களை மறுத்தளிக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையை அமைக்க அவர் உந்துதலாகவும் அவர்களை நியமிப்பவராகவும் இருக்கிறார். ஸோ பிரதமர் தலைமையில அமைச்சரவையை அமைக்கிறதுக்கு அவர்களை நியமிக்கிறதுக்கும் இவர் உந்துதலா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவை நாடாளுமன்றத்தின் ஆதரவை பெற்றிருப்பதை குடியரசுத் தலைவர் தான் அதாவது இவங்க இந்த பெரும்பான்மை ஆதரவை பெற்றிருக்காங்க அப்படின்னு உறுதி செய்யப்பட இறுதி அதிகாரம் இது. ஓகே, கரெக்டு, எல்லா தகுதியும் இருக்கு இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்படின்னு உறுதி செய்யக்கூடியவராக யார் இருக்கிறாரு? குடியரசுத் தலைவர் தான் இருக்கிறாரு. குடியரசுத் தலைவர் மட்டுமே அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மக்களவையின் ஆதரவை இழந்து விடுகின்ற போது அந்த அமைச்சரவையை கலத்து விடவும் முடியும். யாரால? குடியரசுத் தலைவரால. அமைச்சரவை அரசமைப்பின்படியான பல்வேறு உறுப்புகளுக்கு, குறிப்பாக நீதித்துறை, ஆயுதப்படைகள், தூதரக குழுக்களுக்கு உறுப்பினர்களை நியமிக்கவும் அதிகாரம் பெற்றிருக்கிறாரு. ஸோ எந்தெந்த துறைகளுக்கு உறுப்பினர்களை நியமிக்க ஒரு குழு இருக்கு தெரியும் இல்லைங்களா? முக்கியமான குழுக்கள் இருக்கு இல்லையா? அந்த குழுக்கள், அதாவது நிலைக்குழுக்கள், தற்காலிக குழுக்கள், இது மாதிரி குழுக்கள் நிறைய இருக்கும் நம்மளுக்கு. கணக்கு குழுக்கள், அந்த இதெல்லாம் நம்மளுக்கு அது தனியாக நம்ம பார்ப்போம். அந்த மாதிரியான குழுக்களுக்கெல்லாம் உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் யார் பெற்றிருக்கிறாங்க? குடியரசுத் தலைவர் தான் பெற்றிருக்கிறாங்க. இதில் பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்க? நீதித்துறை, ஆயுதப்படைகள், தூதரக குழுக்களுக்கெல்லாம் இவர் உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரம் பெற்றிருக்கிறாரு. நெருக்கடி நிலை காலத்தில் குடியரசுத் தலைவர் எல்லையற்ற அதிகாரம் பெறுகிறார். ஸோ நோ லிமிட், எல்லையற்ற அதிகாரம் பெற்றிருக்கிறாரு. எந்த சட்டத்தையுமே தற்காலிகமாக முடிக்க முடியும். அதாவது எந்த சட்டமானாலும் சரி, அவரு அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அந்த இடத்துல எதுவானாலும் அந்த இடத்துல பாஸ் பண்ண முடியும். எந்த சட்டமாக இருந்தாலும் அங்கே செயல்படுத்த முடியும். அந்த அளவுக்கு அதிகாரம் பெற்றவராக இருக்கிறாரு. எப்போ? அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கும் போது. குறிப்பிட்ட காலத்துக்கு அமைச்சரவைகளையும் சட்டமன்றங்களையும் கலைத்திடவும் முடியும். குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு அமைச்சரவையும் அந்த சட்டமன்றங்களையும் கலைக்கும் அதிகாரமும் இவருக்கு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம்னா என்னதுங்க? அந்த டைம் லிமிட் இருக்கும். இவருக்கு மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கும் அதிகாரமும் இருக்கு. தெரியும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே. இதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவரது பதவியை தற்காலிகமாக யார் எடுப்பாங்க? துணை குடியரசுத் தலைவர். அவரும் இல்லை அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அதுவும் இல்லை அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி பதவி வகிப்பார். ஓகேங்களா? ஸோ துணை குடியரசுத் தலைவராக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது இல்லாத பட்சத்தில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, அப்படியும் இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்தோட மூத்த நீதிபதி இங்கே பதவியை ஏற்பாங்க. அந்த சமயத்துல என்னென்ன வசதிகள் குடியரசுத் தலைவருக்கு இருக்கோ அத்தனை சலுகைகளையும், ஊதியம் சார்ந்த விஷயங்களையும், உரிமைகளையும் எல்லாமே குடியரசுத் தலைவர் என்னெல்லாம் அனுபவிச்சாரோ அத்தனையும் இவங்களுக்கும் அனுபவிக்கிறதுக்கான அந்த உரிமை இருக்கு. ஓகே, ஸோ குடியரசுத் தலைவரின் அதிகாரப்பூர்வ இல்லம் ராஷ்டிரபதி பவன், இது டெல்லியில இருக்கு. இந்திய அரசமைப்பின் 28வது பாகத்துல இந்திய குடியரசுத் தலைவரின் நெருக்கடி கால அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, எத்தனை பாகம் என்னதுங்க? 28. பார்த்துக்குங்க. நெருக்கடி கால அதிகாரங்கள் இதுலதான் சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்மளுக்கு அவருடைய அதிகாரங்கள், பணிகள் சார்ந்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம சேர்ந்தவள பார்த்துருவோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துறது பெஸ்ட். நம்மளுக்கு மத்திய அரசு பற்றி, அதாவது விதிகள் பார்த்துருவோம். மொத்தமா மத்திய அரசுல தான் யார் வர்றாங்க? குடியரசுத் தலைவர் வராரு. ஸோ இதனுடைய விதிகள் என்ன? 52லேருந்து 151 வரைக்கும் மத்திய அரசை பத்தி தான் பேசக்கூடிய விதிகள் இது. ஓகே, 52 to 151. ஸோ விதி 52லேருந்து 61 வரைக்கும் குடியரசுத் தலைவர் பற்றியது. விதி 52 இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படின்னு சொல்லுது.
விதி 53 நிர்வாக அதிகாரம் மத்திய அரசின் அதிகாரங்களை அனைத்துமே குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. நிர்வாக அதிகாரம் மத்திய அரசின் அதிகாரம் எல்லாமே யார்கிட்ட இருக்கு? குடியரசுத் தலைவர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விதி என்னதுங்க? 53. 54, 55 குடியரசுத் தலைவருடைய தேர்தல் பற்றியது. 55 தேர்தலில் அனைத்து மாநிலங்களுக்குமே ஒரே மாதிரியான விகிதாச்சார முறை. ஸோ எல்லாமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது குடியரசுத் தலைவர் தேர்தலில் தான். எல்லா மாநிலங்களுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விதி 55. குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் பற்றி சொல்லக்கூடியது 56. குடியரசுத் தலைவருடைய தகுதிகள் 58. விதி 60 அவருடைய பதவி பிரமாணம். விதி 61 பதவி நீக்கம் குற்ற விசாரணை மூலம் நாடாளுமன்றத்தால் அந்த என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு பார்த்துருக்கோம் இல்லையா, அதுதான் பதவி நீக்கம் செய்யப்படுறது 61. அப்போ மட்டும்தான் இதன் மூலமாக பதவி நீக்கம் செய்ய முடியும், இல்லைன்னா அவ்வளோ தாமா விலகிறதான். விதி 62 குடியரசுத் தலைவர் தேர்தல் பணியில் இருக்கும்போது நடத்தப்பட வேண்டியது. குடியரசுத் தலைவர் வந்து தேர்தல் பணியில் இருக்கும்போது நடத்தப்பட வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. விதி 62. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வந்து ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இதுலேயும் கேட்குறாங்க, துணை குடியரசுத் தலைவர் அதிகமாக கேட்குறாங்க. இந்த விதிகளும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். எப்படியும் கண்டிப்பாக ஒரு 3 கொஸ்டின் அது இதில் வந்துடுது. எப்படியும் நம்மளுக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் ஈஸியாக நம்மளால் மார்க் கெயின் பண்ண முடியும். ரொம்ப சூப்பராக புரிதல்களோடு படிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக எல்லா கொஸ்டினுமே நல்லா ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஃபுல் மார்க் நம்மளால் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் எடுத்துட முடியும். ரொம்ப ஈஸியான சாப்டரும் கூட நம்மளால், அதாவது நம்மளோட வாழ்க்கையோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு புரிதல்களும் இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். படிங்க நல்லா. ஆட்சி, இவருடைய அதிகாரங்கள் பணிகள் அதெல்லாம் பார்க்கலாம். ஆட்சித்துறையில் இவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் பணிகள் பாருங்கள். குடியரசுத் தலைவரது பெயரால் நிர்வாகத்துறை நடத்துவது, அரசு பொறுப்புகளை நடைமுறைப்படுத்துவதற்கான விதிகளை உருவாக்குவது, அமைச்சர்களுக்கு பொறுப்புகளை பகிர்ந்தளிக்கக்கூடியது இவருடைய பொறுப்பாக இருக்குது. அமைச்சரவை குழு முடிவுகளை அறிந்திருப்பதும் அமைச்சர்கள் குழுவின் கவனத்திற்கு பரிசீலனைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வருவதும். என்ன சொல்கிறாங்க? அமைச்சரவை குழு இருக்கு இல்லையா, அதனுடைய முக்கிய முடிவுகளை அறிந்திருப்பதும் அமைச்சர்கள் குழுவின் கவனத்திற்கும் பரிசீலனைக்கும் அந்த விஷயத்தை கொண்டு போகிறது. அவங்களுடைய அவங்க ஒரு ஏதோ ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சட்டம் இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய முடிவுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறதும், ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது அவங்களுடைய கவனத்துக்கு இது இந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கவனத்துக்கு அதை கொண்டு வர்றதும் யாருடைய வேலை? குடியரசுத் தலைவரோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான பொறுப்புகளுக்கு நியமனம் செய்வதும் நீக்குவதும் இவருடைய வேலை, அது நம்ம பார்த்துருக்கோம். அயல்நாடுகளுக்கான உறவுகளை கையாளக்கூடியது. முப்படைகளுடைய தலைவர் யாருங்க? குடியரசுத் தலைவர் தான். உச்சநீதிமன்றம் மற்றும் இதர சுயேட்சையான அமைப்புகளுக்கான நடைமுறை விதிகளையும் வரையறைகளையும் அங்கீகரிப்பது யாருங்க? குடியரசுத் தலைவர். மாநில அரசுகளுக்கான வழிகாட்டுதல்களையும் ஆணைகளையும் அனுப்புவது. அரசமைப்பு இயந்திரம் செயலற்று போகுவது மாநில அரசின் மீது என்ன போடுவாங்க? அரசமைப்பு 356 உறுப்பை இவர் தான் நிறைவேற்றுவார். ஸோ என்ன சொல்கிறாங்க? மாநில அரசுகளுக்கும் வழிகாட்டுறாங்க, ஆணைகளை பிறப்பிக்கிறது அனுப்புறது எல்லாமே இவருடைய வேலை. ஸோ ஒரு நம்மளோட ஸ்டேட்டில் கூட ஒரு விஷயம், இங்கே ஒரு சட்டம் வந்து நம்ம பாஸ் பண்ணோம். இப்போ ஜல்லிக்கட்டு எடுத்தோம், அப்போ அந்த ஜல்லிக்கட்டில் அந்த சட்டம் அந்த இது வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னா எவ்வளோ தடவை நம்ம குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் நம்மளால் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுதான் இங்கே சொல்லப்படுது. இதில் தான் என்ன சொல்கிறாங்க? அரசியலமைப்பு 356 என்னங்க? அங்கே அரசமைப்பு இயந்திரம் செயலற்று போகும்போது அப்படின்னா என்னதுங்க? அங்கே வந்து நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை ஏற்படும் போது இவருடைய அங்கே வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும் மாநிலத்தில். அதுதான் இங்கே பேசப்படுது. ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி மற்றும் பட்டியலின மற்றும் பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்கிறது. ஓகே. சட்டத்துறையில் அவருடைய பணிகள் என்ன? நாடாளுமன்றத்தின் அவைகளின் கூட்டங்களை கூட்டுவது, மக்களவையை ஒத்திவைக்கிறது, மக்களவையை கலைக்கிறது. சட்டத்துறை. ஸோ என்னதுங்க? நாடாளுமன்றத்தில் கூட்டங்களை கூட்டுறது, மக்களவையை ஒத்திவைக்கக்கூடிய அதிகாரமும் இவருக்கு இருக்குது, கலைக்கக்கூடிய அதிகாரமும் இவருக்கு இருக்குது. அப்புறம் ஏற்கனவே பார்த்ததுதான், மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களை இவர் நியமனம் செய்கிறாரு. அதே மாதிரி மக்களவைக்கு 2 உறுப்பினர்கள், ஆங்கிலோ இந்தியன்ஸ் 2 பேர்த்த நியமனம் செய்கிறாரு. நாடாளுமன்ற கூட்டங்களில் துவக்க உரை இவர் தான் நிகழ்த்துவார். அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்திற்கு தகவல் அனுப்புறது இவருடைய வேலை. நிதி சாராத முன்வரைவுகள் ஏற்கனவே பார்த்தது தான். நிதி சாராத அப்படின்னா என்னதுங்க? மற்ற விஷயங்கள்ல அதில் தற்காலிக மறுப்பு தெரிவிக்கக்கூடிய அதிகாரம் இவர் இருக்கு. சில வகையான முன்வரைவுகளை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கான அனுமதியை வழங்குவது. சில முன்வரைவுகள்லாம் இவருடைய ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் நாடாளுமன்றத்தை அதை கொண்டு வருவாங்க. நாடாளுமன்றம் நடப்பில் இல்லாத போது அவசர சட்டங்களை பிறப்பிப்பது. நாடாளுமன்றம் நடப்பில் இல்லாத போது அப்படின்னா என்னதுங்க?
அதாவது அதான் அரசு இயந்திரம் செயலற்று போகும்போது அவசர நிலை பிரகடனம் அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இவர் வந்து அவசர சட்டங்களை பிறப்பிக்கிறது. வெவ்வேறு குழுக்களுடைய அறிக்கைகளையும் பரிந்துரைகளையும் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கிறது. வெவ்வேறு குழுக்கள் அப்படின்னா என்னதுங்க, ஏற்கனவே பார்த்ததா தற்காலிக குழுக்கள், நிலைப்பு குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் நிறைய டிவிஷன் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயம் சார்ந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. எதுக்காக அந்த குழுக்களை நியமனம் செய்கிறாங்க, ஒவ்வொரு சட்டங்களும் ஒரு மசோதாவும் தாக்கல் பண்ணும்போது இது சார்ந்த விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் கேட்கறது, கருத்து கணிப்புன்னு சொல்றது முக்கியமாக பார்த்தோம்னா அது கருத்து கணிப்பு. அந்த குழுக்கள் வந்து அது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலையும் கேதர் பண்ணி அதை அறிக்கை சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கையை வந்து நாடாளுமன்றத்திற்கு அதாவது பரிந்துரைக்கக்கூடிய வேலை யார் செய்வாங்க, குடியரசுத் தலைவர் தான் செய்வார். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த மசோதா தாக்கல் பண்ணுறது, சட்டமாகிறது, இது எல்லாமே அப்புறம் தான் வரும். மக்களவையின் இடைக்கால அவைத் தலைவராக நியமிப்பது, மக்களவையில இடைக்கால அவைத் தலைவராக இவர் நியமிப்பார். அதற்கான அதிகாரமும் இருக்கு. துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் தொடர்பான சட்டங்களை நீட்டிக்கிறது, மாற்றி அமைக்கிறது அல்லது நீக்கிறது, இதுக்கான அதிகாரம் இருக்கு. சில குறிப்பிட்ட மாநில சட்டங்கள் மீது முழுமையான மறுதளிப்பு அதிகாரத்தை பயன்படுத்தும். அதாவது குறிப்பிட்ட மாநில சட்டங்கள்லாம் என்னதுங்க, முழுமையாவே அந்த மாநில சட்டங்கள் மீது மறுத்தளிக்கக்கூடிய அதிகாரத்தையும் நீக்கக்கூடிய முழுமையாவே அதுக்கான அந்த அதிகாரத்தை மறுதளிப்பு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குங்க, குடியரசுத் தலைவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நிதித்துறை நிதி சார்ந்த துறை பாருங்க. குடியரசுத் தலைவரானது முன் அனுமதியுடன் மக்களவையில் நிதி முன்வரைவை அறிமுகப்படுத்துவது. நிதி முன்வரைவு, நிதி மசோதா சொல்றோம் இல்லைங்களா, நிதி முன்வரைவை இவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. இந்தியாவின் ஒதுக்கீடு செய்யப்படாத நிதியத்தின் மீது கட்டுப்பாட்டினை வைத்திருத்தல். ஒதுக்கீடு அதாவது ஒவ்வொரு மாநில ஒரு அமௌண்ட் இருக்கும், அதை வந்து ஒதுக்கீடு செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எதுக்குமே ஒதுக்காத அந்த நிதி மேல ஒதுக்கீடு செய்யப்படாத அந்த நிதியத்தின் மீது யார் கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க, குடியரசுத் தலைவர் தான் வச்சிருப்பாரு. நாடாளுமன்றத்தின் நிதிநிலை அறிக்கையினை சமர்ப்பிக்க செய்தல். நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிப்பங்களே அது வந்து யார் செய்யறது, அதுக்கான வேலையே யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் நடக்குது, குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டின் கீழ் நடக்குது. நிதிக்குழுவை நியமனம் செய்யறது, அந்த நிதிக்குழு, அந்த குழுக்கள், அந்த நிதி சார்ந்த குழுவை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்கு. வருமான வரியிலிருந்து மாநிலங்களுக்கான பங்கினை முடிவு செய்தல். ஸோ நாட்டினுடைய வருமானம் இருக்கு இல்லையா, அது வரி மூலமா வருது. அந்த வரி மூலமா வரக்கூடிய அந்த வரியில மாநிலங்களுக்கு எவ்வளவு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அப்படின்னு முடிவு செய்யறதும் குடியரசுத் தலைவர் தான். அஸ்ஸாம், பீகார், ஒடிசா, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் சணல் பொருட்களுக்கான ஏற்றுமதி வரிகளுக்கு மாற்றாக தர வேண்டிய மானியங்களை முடிவு செய்வது. ஸோ குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த 4 ஸ்டேட்ல, ஓகே, அஸ்ஸாம், பீகார், ஒடிசா, மேற்கு வங்காளம், இதுல இருந்து என்ன ஏற்றுமதி செய்யறாங்க, சணல் பொருள்கள் ஏற்றுமதி செய்யறாங்க. இதுக்கு மானியம் அப்படின்னா என்னதுங்க, இது எல்லா விவசாயத்திலையும் மானியங்கள் வழங்கப்படுது. இதுக்கு குறிப்பிட்ட இதுல ஏற்றுமதிக்கான மானியங்கள். ஸோ அது என்கரேஜ்மெண்டா ஒரு அமௌண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இது விவசாயத்திற்கு ரொம்ப முக்கியமான ஆதாரமா இருக்கக்கூடியது. அதுக்கு எவ்வளவு மானியங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யறது யாருங்க, குடியரசுத் தலைவர், இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு. ஓகே, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பார்த்துக்கோங்க. நீதி ஜட்ஜ்மெண்ட், நீதித்துறையில இவருடைய இது என்னன்னு பாருங்க. தமது கருணை காட்டும் உரிமையை பயன்படுத்தி தண்டனைகளை மாற்றி அமைப்பது, விலக்கு அளிக்கிறது, மன்னிப்பு வழங்குறது, தண்டனையை குறைக்கிறது, ஒத்தி வைப்பது. ஸோ ஒரு தண்டனை பெற்ற கைதியோடைய அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. அவங்க தண்டனையிலிருந்து விலக்கு அளிப்பது, அதுக்கப்புறம் மன்னிப்பு வழங்குறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்டனை மரண தண்டனையா இருந்துச்சுன்னா என்னதுங்க, ஆயுள் தண்டனையா மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரமும், ஒத்தி வைக்கக்கூடிய அதிகாரம், மரண தண்டனை இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடுறது, அந்த மாதிரியான இதுவும் இவருக்கு இருக்கு. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற, முதன்மை நீதிபதி இவங்களை எல்லாமே நியமிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு, குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு. எந்த ஒரு சட்டம் அல்லது பொருள் குறித்து உச்ச நீதிமன்றத்தில் ஆலோசனையை நாடுவது. ஸோ இவருக்கு ஒரு சட்டம் குறித்து இல்ல மற்ற விஷயங்கள் குறித்து ஏதாவது ஒரு விஷயத்துல இவருக்கு அட்வைஸ் தேவைப்படுதுன்னா அது யாருக்கிட்ட போய் ஆலோசனை கேட்பாரு அப்படின்னு பார்த்தா உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்றத்துல தான் இவர் ஆலோசனை நாடுவார். அதுதான் சொல்லப்படுது.
இதர அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுமக்களுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு விவகாரத்தை பற்றியும் சட்டம் அல்லது உண்மைகளை பற்றி உச்சநீதிமன்றத்தின் கருத்தினை கேட்பது. ஸோ பொதுமக்களுக்கு ஏதாவது இடையூறு ஏற்படும் போது, ஏதாவது இடர்பாடு அந்த இடத்துல வந்து இவருடைய இது தேவைப்படுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து உச்சநீதிமன்றத்திட்ட அந்த கருத்தை கேட்டு அதன் மூலமா செயல்படக்கூடிய அதிகாரம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய அமைப்பு மற்றும் விதிகளை உருவாக்குவது. ஆட்சி மொழி குழுவை அமைப்பது மற்றும் ஆட்சி நடத்துவதில் படிப்படியாக ஹிந்தி மொழி பயன்பாட்டை அதிகரிக்க செய்யும் குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது. என்னதுங்க, மொழி இருக்கு இல்லையா, ஆட்சி மொழி இருக்கு இல்லையா, அந்த ஆட்சி மொழிக்கான ஒரு குழு அமைக்கிறது. அதுக்கப்புறம் அங்க வந்து ஹிந்தி மொழியை வந்து பயன்பாட்டை வந்து அந்த இடத்துல அதிகரிக்க செய்யறது. ஸோ இப்போ நம்மளுடைய மத்தியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே என்னதுங்க, ஹிந்தி தான் நம்மளுக்கு ஆட்சி மொழியே என்னது, ஹிந்தி தான். ஸோ அந்த ஹிந்தி மொழியின் பயன்பாட்டை இன்னும் மேலும் அதிகரிக்க செய்யுது. அப்படிப்பட்ட குழுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த குழுக்களுக்கு இன்னும் பரிந்துரைகள்லாம் செய்யறது, இன்னும் மேலும் அதிகப்படுத்துக்கான ஊக்கத்தை ஏற்படுத்துவது. அதுதான் இங்கே சொல்லப்படுது. இதெல்லாம் குடியரசுத் தலைவரோட வேலை. ஜம்மு காஷ்மீர் நிர்வாகத்திற்கான சிறப்பு ஒழுங்காற்று விதிகளை உருவாக்குறது. ஸோ அங்க அதுக்கான நிர்வாகத்திற்கான சிறப்பு விதிகள்லாம். பட்டியலிடப்பட்ட மற்றும் பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்வதற்கான சிறப்பு சட்டங்களையும் விதிகளையும் உருவாக்குவது. ஸோ இதுல பட்டியலிடப்பட்ட அப்படின்னாவே SC ST அந்த இதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பழங்குடியின பகுதிகள்லாம் அந்த இதுல அங்க அவங்களுக்கு நிர்வகிக்க அந்த அவங்களுடைய பகுதிகள் இருக்கு இல்லையா, அவங்கள வந்து நிர்வாகம் செய்வதற்கான சிறப்பு சட்டங்கள் விதிகள் அந்த பகுதிகளுக்கு அதுக்கான இதெல்லாம் உருவாக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியமான இது. எலாபரேட்டா எவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மெட்டீரியல்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். இதெல்லாமே நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் தேவையெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதனால எதையும் நம்ம போய் தேடணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே இங்கே இருக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் மிஸ் பண்ணிட்டோம். நெருக்கடி கால அதிகாரங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அது மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு இது ரொம்ப இப்படி இருக்கிறனால அது வந்து கொஞ்சம் அந்த இதர அதிகாரங்கள் எடுக்கும்போது இதை அப்படி விட்டுட்டேன். பார்க்கலாம். இவர் வந்து 3 விதமான நெருக்கடி கால அதிகாரங்களை பெற்றிருக்கிறாரு. ஓகே, என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி அப்படின்னு 3 விதமான அதிகாரங்களை இவர் பெற்றிருக்கிறாரு. தேசிய நெருக்கடி அப்படின்னு சொல்லும்போது 352 போடுவாங்க. குடியரசுத் தலைவரின் ஆட்சி அப்படிங்கும்போது அந்த இடத்துல மாநில நெருக்கடி தான், அதுதான் 356, 365 பேசுவாங்க. நிதி நெருக்கடி அப்படிங்கும்போது 360, 360 தான் நிதி நெருக்கடி. அரசு அமைப்பு 352வது உறுப்பு. குடியரசுத் தலைவர் போர், வெளியிலிருந்து ஆக்கிரமிப்பு, உள்நாட்டு கழகங்கள் மூலம் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது தேசிய நெருக்கடி போடப்படுகிறது. எப்ப வந்து தேசிய நெருக்கடி போடுறாங்க, ஒரு நாட்டுல போரு இல்ல வெளியிலிருந்து ஏதாவது ஆக்கிரமிப்பு, இங்க நம்ம நாட்டுக்குள்ளார ஏதாவது ஊடுருவ அந்த மாதிரியான ஆக்கிரமிப்பு ஊடுருவெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, இல்லைன்னா உள்நாட்டுக்குள்ளாரே ஏதாவது கழகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் பாதுகாப்புக்கு, அதாவது நாட்டு மக்களுக்கு ஏதாவது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போதுதான் இந்த தேசிய அளவுல நெருக்கடி நிலையை ஏற்படுத்துறாங்க. ஓகேங்களா, இது அரசமைப்பு உறுப்பு என்ன சொல்லுது, 352 தான் பேசுது இதை பத்தி. ஒரு மாநிலத்துல அரசமைப்பு நிர்வாகம் செயலிழந்து போகும்போது அரசமைப்பு உறுப்பு 356 குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலை பெற, அதாவது மாநில நெருக்கடி 56. ஓகேங்களா, எப்போதுமே ஒரு மாநிலம் தேசிய அரசின் கட்டளைகளை அல்லது அரசமைப்பு விதிகளுக்கு இணங்க மறுக்கிறதோ அப்போது குடியரசுத் தலைவரின் ஆட்சி அம்மாநிலத்தை புகுத்துவதற்கு 365 வழிவகை செய்யுது. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாநிலம் வந்து அரசமைப்பு, அதாவது அரசியலமைப்பு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிற ஒரு மாநிலம், அப்படி இல்லை அது மீறி ஏதாவது அங்க செயல்படும் போது அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கப்படும். அது எந்த உறுப்பின் மூலமா, எந்த பிரிவின் மூலமா இது பண்ணும், 365 ஆர்டிகல் 365 மூலமா அந்த இடத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு வழிவகை. எந்த அரசியலமைப்பு சட்ட திட்டங்களுக்கு மாற்றாக அங்கு நடக்கும் போது. ஓகே, அதுதான் இங்க 356க்கும் 365க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். 365 என்ன, அங்க நிர்வாகம் செயலிழந்து போகும்போதே, நிர்வாகமே ஃபுல்லா முடங்கிருச்சு, அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு அங்க குடியரசுத் தலைவர் நினைச்சாருன்னா அந்த இடத்துல நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யறாரு. இங்க வந்து விதிகளுக்கு புறம்பாக நடக்கும் போது இவர் 365 போடுறாங்க. ஓகே, இந்தியாவில் நிதியியல் நிலையற்ற தன்மையும் வருவாயும் அச்சுறுத்தல்ல உள்ளதாக இருக்கும்போது. ஸோ இப்போ கூட நம்மளுக்கு 2020 பார்த்தோம்னா நம்மளுக்கு நிதி நெருக்கடியும் ஒரு பெரிய தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ அந்த அளவுக்கு தான் இருக்கிறோம், வேலையிலுமே எல்லாம் நாடு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருந்துட்டு இருக்கு.
ஸோ இந்த மாதிரியான காலகட்டங்களில் நிதி நெருக்கடி போடுவாங்க. நிதி நெருக்கடி அப்படிங்கும்போது என்ன சூழல்ல போடுறாங்க அப்படிங்கிறாங்க, மக்களுடைய அதாவது நிதியில் நிலையற்ற தன்மை, நிதியில வந்து ஒரு நீடித்த நிலையில்லாத தன்மை ஏற்படும் போதும், வருவாயில் அச்சுறுத்தல் ஏற்படும் போது, வருமானம் வந்து தொடர்ச்சியான வருமானம் இல்லாம ஒரு அந்த வருமானம் வந்து அந்த ஒரு கொஷின் அந்த இடத்துல கேள்விக்குரிய, அந்த இடத்துல வருமானம் இல்லாத அந்த தொடர் வருமானம் அந்த இதுல இல்லாத போதும், நாட்டுல அந்த வருவாய்க்கான ஒரு நிரந்தர சூழல் இல்லாத போது அந்த இடத்துல வந்து என்ன பண்றாருங்க, நிதி நெருக்கடி போடப்படுறது. ஓகே, கஜானா காலியாகுதுன்னு வச்சுக்கங்களேன், அதுதான் கஜானா காலியாகக்கூடிய சூழல் அங்க உருவாகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆர்டிகல் போடுறாங்க, 360 போட்டு அங்க என்ன பண்றாங்க, நிதி நெருக்கடியை பிரகடனப்படுத்துறாங்க. அவ்வளவுதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கண்டிப்பா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா வீடியோக்களும் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.